நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மண்ணிலிருந்து மனிதனை படைத்து தனது ஹலீஃபா பிரதிநிதியாக அவனை அறிவித்து அதற்கு உரிய அதிகாரங்களையும் அவனுக்கு கொடுத்து முழுமையான அறிவையும் கொடுத்து அவனுக்கு சிரம் பணியுமாறு வானவர்களுக்கு கட்டளையிட்டான். இது நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ சஜிதா அப்படின்னாக்கா நம்ம பண்ணுறோம்ல, தலையில் போய் தரையில் வச்சு சஜ்தா பண்ணுறோம். இது ஒரு வகையான சஜிதா. இது முழுக்க முழுக்க இறைவனுக்கு அடிபணிவது, முழுமையான பணிவை அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறது. நம்முடைய ஷரியத்துக்கு முன்னாடி வேறொரு வகையான சஜ்தாவுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. மரியாதைக்காக சஜ்தா செய்வது. பெரியவன் இருக்காரு, அவருக்கு மரியாதை செய்வதற்காக ஒன்று சஜ்தா செய்வது. அதையும் சஜ்தா என்கின்ற சொல்லால் தான் குர்ஆன் சுட்டி காட்டுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காக்கிறாங்க. சின்ன பையனாக இருக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தனக்கு சஜ்தா செய்வதை போல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கனவை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் பிறகு அதனுடைய விளக்கம் நடைபெறுது அவங்க வாழ்க்கையில். அவங்களுடைய தாய் தந்தையர் அதுபோக 11 சகோதரர்களும் அவருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. அதுதான் அந்த கனவுக்கான விளக்கம். இப்போ இங்கே வானவர்கள் எந்த மாதிரியான சஜ்தா செஞ்சாங்க? இது முக்கியமான விஷயம். வானவர்கள் எந்த மாதிரியான சஜ்தா செஞ்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மரியாதைக்காக சஜ்தா பண்ணாங்களா, இல்லை அந்த சஜ்தாவுடைய நிலை என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறியீடு. அல்லாஹ்வுக்குத்தான் மாணவர்கள் சஜ்தா பண்ணாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே கிப்லாவாக இருந்தாங்க. நம்ம எல்லாம் காபத்துல்லாவை நோக்கி சஜ்தா பண்ணுறோம். மக்காவுக்கு போனீங்கன்னாக்கா, உம்ராவுக்கு போகிறவங்க காபத்துல்லாவுக்கு முன்னாடி போய் சஜ்தா பண்ணுறாங்க. அது காபத்துல்லாவுக்கான சஜ்தா அல்ல, அது அல்லாஹுக்கான சஜ்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவை ஒரு புள்ளியாக ஆக்கிட்டோம், ஒரு பாயிண்ட், சஜ்தாவிற்கான ஒரு பாயிண்ட். நாம் கிப்லாவாக அதை ஆக்கி அதை நோக்கி சஜ்தா பண்ணுறோம். காபத்துல்லாவுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் முகத்தஸை கிப்லாவாக ஆக்கியிருந்தான். பைத்துல் முகத்தஸை நோக்கி சஜ்தா பண்ணோம். அதுக்கு பிறகு கிப்லாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றுறான். ஸோ பைத்துல் முகத்தஸ் சஜ்தா பண்ணுறதை விட்டுட்டு நாம் காபத்துல்லாவை நோக்கி சஜ்தா பண்ணோம். அதே போல் இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிப்லாவாக இருந்தாங்க. மாணவர்களும் மற்ற எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா பண்ணாங்க. கிப்லாவாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பிரதிநிதியாக ஒரு புதிய படைப்பினத்தை உருவாக்கி அவனுக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து அதற்கான எக்கச்சக்கமான அதிகாரங்களையும் கொடுத்திருக்கின்றான். அந்த அதிகாரங்களை தான் நாம் குவ்வத்து தஸ்கீர் என்று சொல்றோம். வசப்படுத்தும் ஆற்றல். உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களையும் வசப்படுத்துகின்ற ஆற்றல் மனிதனுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்குனாக்கா, ஜின்களையும் வசப்படுத்துகின்ற ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். எல்லா படைப்பினங்களையும் பார்க்குறோமா இல்லையா? மனிதன் படைப்பினங்களை மட்டுமல்லாமல் கடலை வசப்படுத்திக் கொள்கின்றான், மலையை வசப்படுத்திக் கொள்கின்றான், காற்றை வசப்படுத்துகின்றான். ஸோ இறைவனுடைய நெருக்கத்தை பெற பெற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அனுமதியையும் அவனது நெருக்கத்தையும் அண்மையையும் நீங்கள் பெற்றுக்கொண்டே போக போக வசப்படுத்தும் ஆற்றல் உங்களுக்கு கூடுதலாகி கொண்டே போகும். நீங்கள் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்திகளை கூட வசப்படுத்தலாம். ஸோ அவ்வளோ பெரிய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றோம். நம்ம அந்த ஆற்றலை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். சாதாரணமாக வெந்ததை தின்று விதிவென்றால் சாகின்ற, மசாயல்களுக்காக அடித்துக் கொள்கின்ற சராசரி மனித பிண்டங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நிலையை நம்ம உணரல, நம்ம எங்கேருந்து வந்தோன்னு தெரியல, என்ன இப்படி ஆயிட்டோன்னு தெரியல. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன். மிக உயர்ந்த கண்ணியமான அமைப்பில் நம் மனிதனை படைத்தோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்து படைப்பினங்களிலேயே மிக உன்னதமான படைப்பினங்கள் மலக்குகள், வானவர்கள். சரியா? ஒரு புதிய படைப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை நோக்கி அவரை அந்த படைப்பை கிப்லாவாக ஆக்கி நீங்கள் சஜ்தா பண்ணுங்க என்று பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த படைப்பினத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணையிட்டு இருக்கிறான். அப்படின்னாக்கா அந்த தகுதியை, அந்தஸ்தை, கௌரவத்தை, கண்ணியத்தை பெற்ற மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? பாருங்க, எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? மஸ்ஜூதுல் மலாயிகா, மலக்குகளால் சஜ்தா செய்யப்பட்டவன் தான் உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே மிக உன்னதமான அந்தஸ்து. ஆனால் மனிதன் அங்கிருந்து கீழே விழுந்தான். தன்னுடைய நடத்தையால், தன்னுடைய பண்புகளால், கீழ்த்தரமான நடத்தைகளால், மனோ இச்சைகளால் அந்த நிலையை அவன் இழந்துட்டான். இப்போ ஷரியா என்ன சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்கள் இழந்த இடத்தை மீண்டும் பெறுங்கள், மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். மனிதனால் முடியும். உங்கள் ஆன்மாவை நீங்கள் டெவலப் செய்ய செய்ய, உங்கள் ஆன்ம ஒளியை நீங்கள் அதிகரித்து கொள்ள செல்ல செல்ல, அல்லாஹ்வை நீங்கள் நெருங்க நெருங்க, அல்லாஹ்வின் உண்மையான பிரதிநிதியாக நீங்கள் மாற மாற, குர்ஆனை நிலைநாட்டுகின்ற பொறுப்பை நடமாடும் குர்ஆனாக, குர்ஆனிய உம்மத்தாக நீங்கள் மாற மாற, எந்த இடத்தை நீங்கள் இழந்தீர்களோ அந்த இடத்தை உங்களால் மீண்டும் பெற முடியும் என்று ஷரியா சொல்கின்றது. இவ்வளோ ஒரு உன்னதமான படைப்பு மஸ்ஜூதுல் மலாயிகா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அளவே இல்லை. இந்த உலகத்தையே பிளானட் ஆஃப் இன்செக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பூச்சிகளின் உலகம். ஏன்னா இங்கே கோடிக்கணக்கான வகையான பூச்சிகள் இருக்கின்றன. கோடிக்கணக்கான பூச்சி இல்லை, கோடிக்கணக்கான வகைகள். எண்ணவே முடியாத, பெயர் சுட்டப்படாத, இன்னதென்று அறிய முடியாத ஏராளமான பூச்சிகள் இன்னமும் இருக்கின்றன. இந்த உலகம் பூச்சிகளின் உலகம். இங்கே மனிதன் ஒரு சிறுபான்மையினராக ரொம்ப ரொம்ப கொஞ்சோண்டு ஆளாக இருக்கிறாங்க பூச்சிகளோடு கனெக்ட் பண்ணும்போது. இப்போது இப்படி கோடிக்கணக்கான படைப்பினங்களில் 3 படைப்பினங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுள்ள படைப்பினமாக ஆக்கியிருக்கின்றான். தமிழில் அறிவுள்ள படைப்பினங்களுக்கு உயர்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வகையான படைப்பினங்கள். அமராட் தேவர் மனிதர் தமிழ்னு சொல்கிறாங்க, தமிழ் இலக்கணத்தில். அதை விட்டுருவோம். ஃபஸ்ட்டு படைப்பினங்கள் வானவர்கள், மலக்குகள். 2வது ஜீன்கள், 3வது மனிதர்கள். இந்த 3 பேரும் தான் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், நன்மையை தீமையை அறியக்கூடியவர்கள், மிக உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள். இந்த 3 படைப்பினங்களை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல வானவர்கள், மலக்குகள். சரியா? மலக் என்றால் தூதன் என்று அர்த்தம். இறைவனின் தூதர்களாக இவங்க இருக்கிறாங்க. இறைவனுடைய தூது செய்தியை கொண்டு வர்றாங்க, இறைவனின் ஆணைகளை கொண்டு வர்றாங்க. சரியா? உலகம் முழுக்கும், பிரபஞ்சம் முழுக்க பரவி பரவி அல்லாஹ்வுடைய ஆணைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். லைட், இவங்க ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், பிரகாசம், வெளிச்சம். ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் வானவர்கள், மிக தூய்மையானவர்கள். மிக தூய்மையானவர்கள் என்பதால் தீமைகளை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வராது. இறைவன் என்ன ஆணையிட்டிருக்கின்றானோ அதை மட்டும் தான் செய்வார்கள். சொந்தமாக சிந்தித்து இறைவன் ஆணைகளுக்கு புறம்பாக வேறு ஏதாவது செய்யலாம் என்று சிந்திக்கக்கூடிய மனோ இச்சை அவங்களிடம் இல்லை. மிக தூயவர்களாக இருக்கிறாங்க. இந்த வானவர்களுடைய சிலரது பெயர்களை குர்ஆன் குறிப்பிடுகின்றது. ஜிப்ரீல், மீகாயில். சரியா? இந்த மாதிரி சிலருடைய மாலிக், இந்த மாதிரி சிலருடைய பெயர்களை குர்ஆனும் ஷரியத்தும் குறிப்பிடுகின்றன. மற்றபடி கோடிக்கணக்கான வானவர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வானத்தில் பூமிக்கு நேர் மேலே ஒரு இல்லம் இருக்கின்றது, ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் தினந்தோறும் 70,000 வானவர்கள் உள்ளே செல்கின்றார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு இபாதத் பண்ணுறதுக்காக.
டெய்லி 70,000 மாணவர்கள் உள்ளே போகிறாங்க. அவங்க வெளியே வர்றதே இல்லை, அவங்க உள்ளே இருப்பாங்க, இபாதா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தினசரி 70,000 மாணவர்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்க, இபாதா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மாணவர்களுடைய எண்ணிக்கை நம்மால் கணக்கிட முடியாது. அடுத்த 2வது படைப்பு ஜின்கள். ஜின் என்றால் மறைவானவன் என்று பொருள். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா விளக்கமாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த விஷயம் எந்த மொழியில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். அந்த மொழியினுடைய சூட்சுமங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மொழி அல்லாஹுடைய மொழி நான் தெரிஞ்சுக்கவே மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நூற்றுக்கணக்கான மொழிகளில் 4000க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. இந்தியாவில் மட்டுமே 1400 மொழிகள் இருக்கின்றன. அதில் 400 மொழிகளுக்கு எழுத்து வடிவமே கிடையாது. இப்போ 4000 மொழிகள் உலகத்தில் பேசப்படுகின்றன. இந்த 4000 மொழிகளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு மொழியை சூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன காரணத்தில் சூஸ் பண்ணிப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அந்த மொழிக்கு ஏதாவது ஒரு சிறப்பம்சம் இருக்கும். தன்னுடைய இறுதி தூதை கொடுப்பதற்கான சரியான உகந்த பொருத்தமான மொழியாக அந்த மொழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட தமிழ் புஸ்தகங்கள் ஏதாவது நீங்கள் எடுத்து படிச்சிங்கனாக்கா உங்களால் படிக்கவே முடியாது. சுதந்திர போராட்டத்தில் நடந்த தமிழ் பத்திரிகைகள், சரியா, தமிழ் எழுத்துகள், அப்போல கதைகள், அதை கூட உங்களால் படித்து புரிஞ்சிக்க முடியாது. தாய்மொழி தமிழ் தானே, உங்களுக்கு தமிழ் தானே பேசுகிறீங்க, தமிழ் தானே படிச்சிங்க. ஆனால் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு மொழியை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. இல்லை பஸ்ஸில் போகிறோம், எல்லா பஸ்லேயும் திருக்குறள் எழுதி போட்டிருக்கிறான், சரியா. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது திருக்குறள். அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதா? யோசிச்சு பாருங்கள். நம்ம ஸ்கூலில் எதே மனப்பாடம் பண்ணால் அதுதான் புரிஞ்சிக்க முடியும், சரியா. வேறு புதிய ஒரு குறள் எழுதி போட்டுருந்தாலும் புரிஞ்சிக்க முடியாது. நல்லடியாறு, இனியவை, நாட்பது, சங்க பாடல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், இந்த மாதிரி நூல்களை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுமா? முடியாது, சாத்தியமே இல்லை. அந்த என்ன மொழின்னு நமக்கு தெரியாது, ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது. ஆண்டாள் பாடல்கள் இருக்குது, தேவாரம், திவ்ய பிரபந்தம், இல்லை பக்தி பாடல்கள், சரியா, ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியவை. இதை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. மொழி என்பது மாறிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் மொழி மாறும் என்று மொழியியலாளர்கள் சொல்கிறாங்க. ஒரு மொழி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மொழியில் எழுதப்பட்ட நூட்கள், புத்தகங்கள் நம்மளால் இன்னையும் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ உள்ள அதே ஏறக்குறைய லாங்குவேஜ், ஸ்லாங் மாறிக்கிட்டே இருக்கும். உள்ள மாடர்ன் அரபி நிறைய மாறி இருக்கும். ஆனால் அந்த அரபி பேசுகின்றவனால் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட குர்ஆனை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏறக்குறைய அதே வார்த்தைகளை அவன் இன்னைக்கும் புழங்கிட்டே இருக்கிறான். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் புழங்குகின்ற அதே வார்த்தைகளை இன்னைக்கும் புழங்குறான். நம்ம புழங்க யோசிச்சு பாருங்க. பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது, இலங்கை ஒரு நாடு. அங்கே உவன்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அவன், இவன், இவன் இவன் வெளியே அவன் சொல்கிறோம். உவன், உவன் என்கின்ற வார்த்தையை இலங்கையில் எழுதுகிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. நம்ம அது என்னன்னே தெரியாது, நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். யாராவது ஃபோனில் பேசும்போது உவன் சொன்னாக்க ஒன்றுமே தெரியாது. ஸோ பக்கத்தில் இருக்கின்ற இலங்கையில் பேசப்படுகின்ற ஒரு மொழியில் இலங்கையில் எழுதப்பட்ட ஏதாவது ஒரு கதை புஸ்தகத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு பாதி புஸ்தகம் கூட புரியாது. இப்போ எழுதப்பட்ட புஸ்தகம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு மொழி. அந்த மொழி அல்லாஹ் சுப்ஹானஹு பாதுகாத்துக்கிட்டே வரான், மிக அற்புதமாக பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அந்த மொழியை நாம் புரிந்து கொள்ளாமல், ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிறது பெரிய மேட்டரே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி. ஒரு மனிதனுடைய மூளை சராசரியாக ஒரு கூலி வேலைக்கு போகிறான், ஒரு மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான். மாட்டு வண்டி ஓட்டுறான் பார்த்தீங்களா, ஒரு சராசரி மனிதன் சமூகத்தினுடைய அடித்தட்டில் இருக்கிறான். அவனுக்கு படிப்பே இல்லை, 2ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனால் 16 மொழிகளை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும். 16 மொழிகளை. இப்போ நீங்கள் உங்கள் தாய்மொழி எந்தளவுக்கு பேசுகிறீங்களோ, உங்களுக்கு தமிழ் மொழி எந்தளவுக்கு தெரியுமோ, தமிழ் மொழி எந்தளவுக்கு எழுதுவீங்களோ, தமிழ் மொழி எப்படி படிப்பீங்களோ, தமிழ் மொழி எந்தளவுக்கு புரிஞ்சுக்குவீங்களோ, அதே போல் உலகத்தில் எந்த மொழியையும் அதே அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். இன்னும் திரும்ப சொன்னாக்கா, நீங்கள் தமிழ் மொழி எழுதுறீங்க, தமிழ் மொழியில் உங்களால் அழகாக எழுத முடிகின்றது என்றால், அல்ல அழகாக வராது ஓரளவுக்கு எழுதுவீங்க என்றால், இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு புதிய மொழியை கற்றுக்கொண்டாலும் அதே அளவுக்கு தான் உங்களை எழுத முடியும். இந்த மொழியில் மொழிக்குன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது நீங்கள் ஏற்கனவே என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் எல்லா மொழிக்கும் பொருந்தும்.
உங்களால் தமிழ் மொழியை மிக அழகாக நல்ல முத்து முத்தாக சூப்பராக எழுத முடியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கிறீங்க, அரபி மொழியை கற்றுக்கிறீங்க, அல்லது சைனா மொழியை கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சைனா மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அந்த மொழியை மிக அழகாக அப்படியே முத்து முத்தாக எழுத முடியும். அந்த நாட்டிலேயே பிறந்து அந்த நாட்டிலேயே வளர்ந்தவன் கூட அந்த அளவுக்கு அழகாக எழுத முடியாது. ஸோ மொழி அங்கீகரிக்கின்ற, மொழியை உள்வாங்குகின்ற திறமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கின்றான். ரொம்ப சிம்பிள். இப்போ அரபி மொழியை இன்னும் லேசாக ஆக்கியிருக்கிறான், மிக மிக லேசாக ஆக்கியிருக்கின்றான். சரிவா? அரபி மொழி நம்ம அது படிக்கிறதே இல்லை, நம்ம விலகி இருக்கிறோம். 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அரபி மொழியை, குரானை எந்த மொழியிலையும் அவங்க யாருமே மொழிபெயர்க்கவே இல்லை. என்ன பண்ணுவாங்க, தாவா பண்ணும் பொழுது, நான் முஸ்லீம்கிட்ட போய் பேசும் பொழுது, அவங்கள்ட்ட தான் பேச வேண்டியது நேரம் ஏற்பட்டால் சிர்க் சம்பந்தப்பட்ட, ஓரியவன் சம்பந்தப்பட்ட வசனங்களை மட்டுமே அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை மட்டும் மொழிபெயர்த்து சொல்லுவாங்க, அதை மட்டும் சொல்லுவாங்க. மற்றபடி இஸ்லாமிய உம்மத்திற்குள் அடிப்படை கல்வியாக அடிப்படை அரபியை கற்றுக்கொள்வது கட்டாயமாக இருந்துச்சு. எல்லா ஊர்களையும், உலகம் முழுக்க எல்லா இடங்களையும் மக்தப் மதரசாக்களில் அரபி மொழி தான் கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறமா படிப்படியாக அரபி மொழியை எடுத்துட்டு வெறும் ஆபா தான் கற்றுக்க மாதம் ஆயிடுச்சு. சரியா? உலகத்தில் மிக மோசமான முட்டாள்தனமான ஒரு சமூகம் இருக்குனாக்கா அது இந்த முஸ்லீம் சமூகம் தான். ஒரு மொழியை ஆண்டு கணக்காக மக்தப் மதரசாவுக்கு போய் சரியா ஓத கற்றுக்கிறாங்க, எடுத்து கூட்டி ஓதுறதுக்கு கற்றுக்கிறான். வைத்திகரத்தனமான செயல் அது. ஓத கற்றுக்கிற நேரத்தில் அது அந்த மொழியை கற்றுக்க முடியும். மொழியை கற்றுக்காம வெறுமனே ஓத கற்றுக்கிறான், வாசிப்பதை கற்றுக்கொள்கின்றான். ஒரு மொழியை வாசிக்க கற்றுக் கொடுப்பதற்காக பாடசாலைகளை நடத்துகின்ற முட்டாள்தனமான சமூகம் என்னவென்றால் இந்த முஸ்லீம் சமூகம் தான். ஆனால் இந்த சமூகம் தான் அந்த அரசியல் தலைமையையும் ஆன்மீக தலைமையையும் ஏற்று நடத்துகின்ற சமூகமாக அல்லாஹ்வால் சூஸ் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா பைத்தியக்காரத்தனம் எல்லாம் சிரிப்பாங்க. ஒரு மொழியை புரிஞ்சு கூட முடியல, அதை கற்றுக்க எந்த முயற்சியும் எடுத்துக்கிறதே இல்லை. அது ஓதறக்குன்னு போய் வருஷக்கணக்காக போயிட்டே இருக்கிறான். வயசு 50 வயசு ஆயிடுது, 60 வயசு ஆயிடுது, ஒழுங்காக அல்லம்ஸ்ல ஓத தெரிய மாட்டேங்குது. சரியா? ஒரு பாங்க் கொடுக்குறானுங்க, சரியா, அல்லாஹு அக்பர்னு சொல்லி அழகாக பாங்கு தர தெரிய மாட்டேங்குது. இவங்க தான் வந்து அரசியல் தலைமை பண்ண போகிறானுங்களாம், கிலாஃபத் கொண்டு வர போகிறானுங்களாம், இகாமுத்தீனை கொண்டு வர போகிறானுங்களாம். சரியா? உலகத்துக்கு மக்களை என்ன யோசிச்சு பாருங்க, பைத்தியக்காரன் சிரிப்பானுங்க. இப்போ நம்ம மொழியை நாம் தெரிந்து கொண்டால் தான் அவனுடைய பொருளை மிக அழகாக உள்வாங்க முடியும். ரொம்ப ஈஸியான மேட்ரு, உண்மை இல்லை, ரொம்ப ஈஸியான மேட்ரு. நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கனாக்கா, கஷ்டப்படுறதே இல்லை, கொஞ்சம் டைம் ஒதுக்குனீங்கன்னா போதும், அரபி மொழியை மிக ஈஸியாக மிக அழகாக உங்களால் இப்போது தமிழ் மொழியை எந்த அளவுக்கு பேச முடியுமோ எழுத முடியுமோ அந்த அளவுக்கு அரபி மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். குரான் மிக அழகான வார்த்தையை பயன்படுத்துகின்றது. இந்த 2வது படைப்பினத்துக்கு ஜின் என்கின்ற வார்த்தையை குரான் பயன்படுத்துகின்றது. ஜின் அப்படின்னாக்கா மறைவாக இருப்பவன் என்று பொருள். மறைவாக இருப்பவன். பாம்பு பாருங்க, பாம்பு நீங்கள் பார்க்க முடியாது, பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிடும். பாம்பு சீக்கிரமாக ஓடி மறையக்கூடிய ஒரு பொருள். பாம்பு அடிக்க பிடிக்க முடியும், ரொம்ப கஷ்டம், சல்லு ஓடி மறைஞ்சிடும். எனவே பாம்பை ஜான் என்று சொல்கிறாங்க. மிக விரைவாக கண்களுக்கு புலப்படாமல் மறைந்து விடுகின்ற ஒரு உயிரினம், அதுக்கு ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. மறைவாக போயிருக்கு. ஒரு பொண்ணு வயிற்றில் ஒரு பொண்ணு கர்ப்பமாயிட்டா, வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது, நீங்கள் பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? குழந்தை வயிற்றுள்ள குழந்தைய பார்க்க முடியாது, அது மறைவாக இருக்கின்றது. எனவே வயிற்றில் உள்ள குழந்தையை ஜனீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனீன், அதே வார்த்தை ஜீன் நூன், ஜனீன். ஒரு சோலை, ஒரு பசுமையான சோலை, அங்கே ஏராளமான மலர்கள் பூக்கள் எல்லாம் கொட்டி கிடக்கின்றது. மிக அற்புதமான அழகழகான செடிகள், பெரிய பெரிய மரங்கள், பயங்கர பசுமை, பயங்கர பசுமை. தரையே தெரியாத அளவுக்கு அப்படியே பசும் தரை போர்த்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் உலகத்தில் 5 கண்டங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 கண்டங்கள்: ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. அதில் விட்டுருங்க. ஐரோப்பா, அமெரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா. இந்த 5 கண்டங்கள். இந்த 5 கண்டங்கள் இல்லாமல் இன்னொரு 6வது கண்டம் ஒன்று இருக்கின்றது. மிக அற்புதமான கண்டம். அது என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு சோலை, மிக அழகான ஒரு சோலை. அந்த சோலையில் கீழே தரையே பார்க்க முடியாது.
தரைக்கு மேலே 4 அடி 5 அடிக்கு அப்படியே புல்தரை படர்ந்து இருக்கின்றது. எந்த ஒரு இடத்துலையும் சோலை முழுக்க சுற்றி சுற்றி பார்த்தாலும் தரையோ மண்ணோ உங்கள் கண்ணுக்கு தென்படாது. அப்படி ஒரே பசுமையால் போசப்பட்ட ஒரு சோலை. தரையே தெரியாது, தரை மறைஞ்சிருக்கு. நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் ஒரு மணல் துகளை கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தரை மூடி போர்த்தப்பட்டுள்ளது பசுமையால். இப்படிப்பட்ட ஒரு சோலையை, தரை தெரியாத, தரை கண்களுக்கு தென்படாத ஒரு சோலையை அரபியில் ஜன்னத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜன்னத், தரையே தெரியாத சோலை, அழகான பசுமை. இந்த ஜன்னத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே விசாரணைக்கு பிறகு நல்லவர்களுக்கு, நல்ல ஆன்மாக்களுக்கு கூலியாக கொடுக்கின்ற சொர்க்கம் சொல்கிறோம். இந்த குர்ஆன் பயன்படுத்துகின்ற வார்த்தை ஜன்னத். ஜன்னத் அப்படின்னாக்கா மிக அழகான இன்பங்கள் கொட்டி கிடக்கும் தரையே தெரியாத பசுஞ்சோலை என்று அர்த்தம். இப்போ ஜனீன், ஜன்னா ஒன்றும் கண்ணுக்கு தெரியாதவன். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் உங்களை பார்த்து கொண்டு இருப்பார்கள், உங்களால் அவர்களை பார்க்க முடியாது. ஜின்கள். ஸோ இந்த ஜின்கள் ஒரு தனி படைப்பினம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்பினத்தை நெருப்பிலிருந்து உண்டாக்கியிருக்கின்றான். நெருப்பு, ஃபயர். அவங்க லைட்டு, இவங்க ஃபயர். இப்போ இது ஒரு ஆராய்ச்சி பாருங்க. அவங்க நெருப்பால் படைக்கப்பட்டவங்க, அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். வாட் இஸ் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் லைட் அண்ட் ஃபயர்? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், ஒரு ஃபிசிக்கல் ப்ரொஃபஸர், ஃபிசிக்ஸில் டாக்டரேட் வாங்கியிருக்காரு, மிகப்பெரிய ஆள் அவர். பட் அவர்கிட்ட கேட்டேன், லைட்டுக்கும் ஃபயருக்கும் என்ன வித்தியாசம்? ஃபயர் இல்லாத லைட் இருக்கா? ஃபயர் இல்லாத லைட்டு இருக்கா? அப்போ அவர், நீங்கள் கேட்குற கேள்வி நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டார். உடனே பதில் சொல்கிறேன். அப்போ அவர் மறுபடியும் அவர் அனலைஸ் பண்ணிவிட்டு, எங்கள் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபயர் இல்லாத லைட்டு இல்லை, ஃபயர் இல்லாத லைட்டு இல்லை. சரியா? இப்போ நான் கேட்குறேன், மின்முனி பூச்சி இருக்குது, பார்த்துக்க. மின்முனி பூச்சி பறக்கும் பொழுது பின்னாடி லைட் எரியுது. அங்கே ஃபயர் இருக்குமா? சூடு இருக்குமா? நெருப்பு இருக்குமா? நெருப்பு வந்து அந்த பூச்சியால் தாங்க முடியுமா? அவர் சொன்னார், மின்மினி பூச்சியிலையும் ஃபயர் இருக்கும், நெருப்பு இருக்கும். அதனுடைய உடம்பால் எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அது அங்கே நெருப்பு சூடு இருக்கும். அதான் அது மின்னி எரியுது. இப்போ குவார்ட்ஸ் சொல்கிறாங்க. குவார்ட்ஸ் ஒரு ஒளிர்கின்ற ஒரு பொருள். குவார்ட்ஸ் ஒளிர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போது குவார்ட்ஸ்லேயும் சூடு இருக்கும். குளிர்ந்த லைட்டு என்பது சாத்தியமே இல்லை. அந்த சூடு கண்டிப்பாக இருக்கும், மைல்டாக இருக்கும், நம்மளால் உணர முடியாது. சூடு இல்லாத வெளிச்சம் சாத்தியமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்குது. ஆனால் மலக்குகள்கிட்ட சூடு இல்லை, அவங்களுடைய மூலத்தில் சூடு கிடையாது. நெருப்பால் படைக்கப்பட்டவங்க அல்ல, நெருப்பு தான் சூடு. இது ஒளி, பியூர் ஒளி. பல நேரத்துக்கு நம்ம பார்த்தா இன்றைக்கி பார்க்குறோம், சயின்ஸ் சொல்கிறதுக்கும் குர்ஆன் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவங்க. நெருப்புனா என்ன மாதிரியான நெருப்பு? நம்மளா தீடி மூட்டுற ஒரு நெருப்பு வருது, இது கரும் புகை சூழ்ந்த நெருப்பு. இப்போ புகை இல்லாத வெறுமனே நெருப்பு சுடர்கள், ஃப்ளேம், பயங்கரமாக மூண்டுகிட்டு வருது ஃப்ளேம். அந்த நெருப்பு ஜுவாலையால் படைக்கப்பட்டவர்கள். படைப்பு அப்படின்னா என்னன்னு பாருங்க. வானவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வால் ஒளியால் படைக்கப்பட்டுட்டே இருக்காங்க. ஜின்கள், மனிதர்கள் எல்லாம் இனப்பெருக்கம் வழியாக பெறுகிறாங்க. முதல் ஜின் நெருப்பால் படைக்கப்பட்டிருப்பான், மற்றதெல்லாம் அவங்க இனப்பெருக்கத்தில் தான் இருந்தாங்க. முதல் மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கலாம், மற்றபடி வந்து இனப்பெருக்கத்தின் வழியாக தான் பெறுகிறாங்க. ஆனால் மனிதனுடைய உடல் பாகத்து எல்லாத்தையும் நீங்கள் அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா மண்ணுடைய கூறுகள் எல்லாமே மனிதனுக்குள் இருக்கும். மனிதனுடைய மூளைக்கும் நம்முடைய கம்ப்யூட்டருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. இப்போ மூளையில் என்னென்ன தனிமங்கள் கனிமங்கள் இருக்குதோ அந்த எல்லா கனிமங்களை தான் கம்ப்யூட்டர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான் போன்ற விஷயங்கள்லாம். இப்போ மண்ணில் என்னென்ன மூலக்கூறுகள் அடிப்படை அம்சங்கள் இருக்குதோ அதெல்லாம் மனுஷங்கிட்ட இருக்குது.
மண்ணுடைய தன்மையும் மனுஷங்கிட்ட இருக்கும். அவன் நகர மாட்டான், அப்படி கிடப்பான். இப்போ அவன் நகர வைக்கணும். அதே மாதிரி நெருப்பால் படைக்கப்பட்ட ஜின்கள்கிட்ட நெருப்பின் மூலக்கூறுகள்லாம் இருக்கும். நெருப்பினுடைய தன்மைகள், நெருப்பு அப்படியே மூண்டு வரும். சரியா? நெருப்பு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் பத்திட்டு எரிய வைக்கும், எதையும் விட்டு விடாது, தவி பிடிச்சிக்கும். இந்த மாதிரியான பல அதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற பண்புகள் நெருப்பால் படைக்கப்பட்ட ஜின்களிடம் இருக்கும். இப்போ மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு இந்த இவ்வளோ அந்தஸ்தையும் நிலையும் கொடுத்ததை ஜின்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஜின்களால்னாக்கா ஜின்களில் ஒரு சிறு கூட்டத்தாரால் சகித்து கொள்ள முடியவில்லை. அப்போது அதுலேருந்து ஒருத்தர் வெளி வந்து நான் சஜதா செய்ய மாட்டேன் என்று மறுத்தார். சஜதா செய்யலாம, ஏன்பா நீ சஜதா செய்யலை? நான் சஜதா செய்ய மாட்டேன், அவன் என்னை விட கீழ்த்தரமானவன், அவன் கீழ்த்தரமானவன், நான் அவனுக்கு சஜதா செய்ய மாட்டேன். விரக்தி அடைஞ்சு தனக்கு கிடைக்கலையே, எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பொருள் தனக்கு கிடைக்கலையே, தனக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய சிறப்பு இவனுக்கு கிடைச்சிருச்சே, மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண பிறவிக்கு கிடைச்சிருச்சே அப்படிங்கிற பொறாமத்தி அவன் மூண்டு எழுது. பொறாமையினால் விரக்தி அடைஞ்சு வேதனை அடைஞ்சு நான் சஜதா செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்துறான். வேதனையின் விரக்தியின் உச்சத்தை தொட்டுட்டான். விரக்தியின் உச்சத்தை தொட்டவன் என்கின்ற அர்த்தத்தை இப்லீஸ் என்கின்ற சொல் தருகின்றது. இப்லீஸ் என்றால் விரக்தியின் உச்சத்தை தொட்டவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன காரணம், ஏன் நீ சொல்லுகிற, ஏன் நீ சஜதா பண்ணல? இவன் மண்ணால் படைக்கப்பட்டவன், என்னை விட கீழ்த்தரமானவன், நான் இவனுக்கு சஜதா செய்ய மாட்டேன். மண்ணால் படைக்கப்பட்ட இவ்வளோ கிரேட் கொடுத்துருக்க நீ, நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? சஜதா அவனுக்கு பண்ணலை, நீங்கள் சஜதா அல்லாஹ்வுக்கு தான் பண்ண போகிறீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தான் அடி பண்ணுகிறீங்க. ஆனால் நீங்கள் அவன் மீது கொண்டிருக்கின்ற பொறாமை, ஒரு தனி ஆள் மீது கொண்டிருக்கின்ற பொறாமை, தனக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு அவனுக்கு கிடைச்சிருச்சே அப்படிங்கிற ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு ஆணையிட்டவனுக்கு எதிராக உங்களை திசை திருப்பி விடுகின்றது. இது மோசமான அம்சம். ஆணையிட்டவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ இந்த பொறாமையை யூதர்களிடத்தில் நம்ம பார்க்க முடிகின்றது. எனவே தான் அத்தியாயம் பக்ராவில் இந்த 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 சம்பவங்களை எல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். அத்தியாயம் பக்ரா முழுக்க யூதர்களுக்காக பேசப்பட்ட அத்தியாயம். இம்ரான் முழுக்க கிறிஸ்துவர்களுக்காக பேசப்பட்ட அத்தியாயம். பக்ரா அத்தியாயத்தை இந்த சம்பவத்தை கொண்டு வர்றோம். எப்படி மனிதனை பார்த்து தாங்க முடியாத பொறாமையால் அல்லாஹ்வையே எதிர்க்க துணிந்து விட்டானோ இப்லீஸ், அதே மாதிரி யூதர்களாகிய நீங்கள் உங்களுக்கு இறுதி தூது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்வை நிராகரிக்க துணிஞ்சிட்டீங்க. இறைவனுக்கு இறுதி தூதர் வருவார் என்று எல்லா முன்னறிவிப்புகளும் எல்லா வேதங்களும் கொடுக்கப்பட்டே வருது. தௌராத்தில், ஜபூரில், வேற சின்ன ஆகமங்களில், இஞ்சியில் இறைவனின் கடைசி தூதர் வரப்போகின்றார், அவர் ரொம்ப அற்புதமான இருப்பார், மின்னல் ஒளி திருச்சட்டத்தை கொண்டு வருவார், இது போன்ற வார்த்தைலாம் அதில் இருக்குது. ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். இவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க. மதீனாவை சுற்றியும் யூதர்கள் இருப்பாங்க, யூத குடியிருப்புகள். இப்போ சில சமயங்களில் மதீனாவாசிகளுக்கும் யூதர்களுக்கும் சண்டை ஆகும். இப்போ சண்டை ஆகும்போது மேக்சிமம் மதீனாக்காரங்க ஜெயிச்சிடுவாங்க, அவங்களை அடக்கிடுவாங்க. அப்படி தோக்கும் போதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கல்ல, கூடிய சீக்கிரம் ஒரு தூதர் வரப்போகிறார், அவர் வந்துட்டார்னாக்கா அப்போ நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ தூதர் வரப்போகிறார் என்கின்ற செய்தியை இதை தொடர்ந்து மதீனாக்காரங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு தான் தூதர் வந்தவுடனே மதீனாக்காரங்க ஓடி போய் அவரு நம்பி ஈமான் கொண்டுட்டாங்க. இந்த செய்தி அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ யூதர்கள் ஒரு தூதர் வரப்போகிற எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உங்களின் வம்சத்திலிருந்தே, உங்களில் வழித்தோன்றல் இருந்தே, இது போன்ற வார்த்தைகள்லாம் தௌராத்தில் வருது. அப்போது இப்ராஹிமின் நோக்கி எல்லாம் சொல்கிறான். இப்போ இப்ராஹிமுடைய வம்சம் அவங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க. இஸ்ஹாக் மட்டும்தான் இப்ராஹிமுடைய வம்சம் நினச்சிட்டு இருக்காங்க. இஸ்ஹாக்குடைய வம்சத்தில் தான் கடைசி தூதர் வருவார். ஆனால் வரல. இப்ராஹிமினுடைய இன்னொரு புதல்வரான இஸ்மாயிலுடைய வம்சத்தில் இறுதி தூதர் வந்தார். அது அவங்கள எடுத்துக்கவே முடியல. ஸோ இந்த ஒரே ஒரு காரணம்தான்,
எங்கள் இனத்தில் இவர் வரவில்லை என்கின்ற ஒரே காரணத்துக்காக அல்லாஹின் தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார்கள், நிராகரித்தார்கள், பொய்யர் என்று தூட்டினார்கள், போரிடத் துணிந்தார்கள், எதிர்த்து நின்றார்கள், முரட்டுத்தனம் மூர்க்கத்தனம் காட்டினார்கள், நயவஞ்சகர்களாக மாறினார்கள். மதீனாவில் இருந்த முனாஃபிக்கின்கள் அத்துணை பேரும் யூதர்களாக இருந்தவங்க தான். சரியா? ஸோ எனக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு இவனுக்கு கிடைச்சிருக்குது என்ற காரணம் அல்லாஹ்வையே எதிர்க்க அவர்களை தூண்டிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸை நோக்கி விரண்டு போ என்று துரத்திட்டான். ஷைத்தான் அப்படின்னாக்க விரட்டி அடிக்கப்பட்டவன். ரஜீம் என்றால் கல்லால் அடித்து துரத்தப்பட்டவன் என்று பொருள். இன்னும் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது ரஜம் பண்ணுறீங்க, சரியா? ஜும்ராவில் போய் அதுக்கு ரஜம், கல்லால் எறிவது. ஒருத்தன் திருமணம் ஆகி திருமண பாதுகாப்பு பெற்ற பிறகும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவனை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும். ஷரியாவுடைய சட்டளை. அதுக்கு பெரும் ரஜம் தண்டனை. அப்போது கல்லால் அடித்து துரத்தப்படுவதைப் போல ரஜீம் ஷைத்தான் அங்கிருந்து அடித்து துரத்தப்பட்டான். இப்லீஸ் தான் ஷைத்தான் என்பவன் ஒரு தனி படைப்பு அல்ல, அது ஒரு பண்பு. ஷைத்தான் என்பது ஒரு பண்பு. சரியா? எனவே தான் ஜின்களிலும் ஷைத்தான்கள் இருக்கிறாங்க, மனிதர்களிலும் ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. அது ஒரு பண்பு. அல்லாஹ்வுக்கு நிராகரிக்கின்ற, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்க மறுக்கின்ற, அல்லாஹ்வுக்கு அடிபணியாமல் தன் இச்சை பிரகாரம் நடந்து கொள்கின்ற ஒரு பண்பு. அந்த பண்பை பெற்றவர்கள் மனிதர்களும் இருப்பாங்க, மனித ஷைத்தான்கள். ஜின்களும் இருக்காங்க, ஜின் ஷைத்தான்கள். சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து அவருடைய ஆன்மாவில் இருந்து அவருடைய இனத்திலிருந்து அதே போன்ற ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து 2 பேரையும் சொர்க்கத்தில் இருக்குமாறு கட்டளையிட்டான். நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் விரும்பிபடி இருங்க, என்ன வேணால் சாப்பிடுங்க, இங்கே வேணால் போங்க. அங்கே வெயில் கிடையாது, வெளிச்சம் இருக்கும், வெயில் இருக்காது, நிழல் இருக்கும், குளிர் இருக்காது. பசியை போக்குவதற்கு எல்லா அம்சங்களும் இருக்கும், பட்டினி இருக்காது. நீங்கள் எங்கே வேணால் சுற்றி திரியெல்லாம் உங்களுக்கு களைப்பு ஏற்படாது. அப்போது வெயில் இல்லை, களைப்பு இல்லை, பட்டினி இல்லை, குளிர் இல்லை, ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம். அங்கே 2 பேரும் இருக்காங்க. ஒரே ஒரு கட்டளை, ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுட்டி காண்பித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மரத்தின் கனிகளை மட்டும் சாப்பிடாதீங்க. இப்போ இதுதான் பிரச்சனை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ கொடுத்துருக்குறான், ஐயா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொடுக்கல, அங்கே போகாதே. இப்போ நீங்கள் அங்கே போனால் என்ன ஆகும் அதெல்லாம் மேட்ரு. போகாதே என்று சொன்ன பேச்சு கேட்குறாயா இல்லையா, அதுதான் மேட்ரு. சரியா? இந்த உலகத்தில் பாருங்கள், லட்சக்கணக்கான அருட்கொடைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சில குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. பன்றிக்கறி ஹராமாக ஆக்கப்பட்டிருக்குது, தகாத உறவு ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி சில குறிப்பிட்ட அம்சங்கள் மட்டும்தான் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ இந்த எல்லா லட்சக்கணக்கான அருட்கொடைகளை பற்றி பார்க்க விடாமல் இந்த ஹராமான விஷயங்களை பற்றி மட்டுமே உங்கள் கவனத்தை திருப்புவது தான் இப்லீஸினுடைய வேலை. இதை மட்டும் பாருங்கள். இப்போது நேற்றைக்கு நம்ம உணவை பற்றி பார்த்தோம். ஏராளமான உணவுகள் தயாரிக்கின்றன உலகத்தில். கேட்டரிங்கில் போய் படிச்சிங்கனாக்கா, கேட்டரிங்கில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான உணவுகளை அவங்க ஃபோர்க்லேருந்து தயாரிக்கிறாங்க, பன்றிக்கறியிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. பன்றிக்கறி சுவையான உணவுன்னு சொல்கிறான். பன்றிக்கறியில் நூற்றுக்கணக்கான டிஷ்ஷஸ் இருக்குது. மெட்ராஸில் நியூ காலேஜில் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ரிங் நடத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. சென்னை பல்கலைக்கழகத்திலேருந்து கேட்ரிங் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங் கூட கட்டிட்டாங்க. பெரிய ஒரு பில்டிங் கட்டிட்டு கேட்ரிங் சொல்லி அதில் எல்லாம் படித்து அந்த படிப்பை அனௌன்ஸ் பண்ணி அட்மிஷன் ஆயிடுச்சு. அட்மிஷன் ஆகி ஃபஸ்ட் இயர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா எல்லா டிஷ்ஷஸும் பாடத்திட்டத்தில் வர டிஷ்ஷில் 10க்கு 4 டிஷ்ஷு பன்னிக்கறியாகவே இருக்குது. ஒரே பன்னிக்கறி டிஷ்ஷாக வந்துட்டு இருக்குது. பார்த்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. சரியா? வேறு வழியே இல்லாமல் அந்த பசங்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி வேறு குரூப் மாற்றி விட்டுட்டு அந்த படிப்பை வேணாம்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த படிப்பு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சுவையான உணவுகள் பன்றிக்கறியால் தான் சாப்பிடப்படுகின்றன. உங்களுடைய பாலிச்சைகளை போக்குவதற்கு ஏராளமான அம்சங்கள் உலகம் முழுவதும் கொட்டி கிடக்கின்றன. சரியா?
அப்போது ரத்த பொரியல் மிக சூப்பராக இருக்கும், சாதாரண மனுஷன் கூட பேசுகிறான். அப்போது உங்களுடைய கவனத்தை இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி திருப்புவது தான் சைத்தானுடைய வேலை. நீங்கள் செய்கின்ற தவறை, வரம்பு மீறி செய்கின்ற தவறை அழகாக காட்டுவது ஷைத்தானின் உன்னதமான திருப்பணி. அழகாக காட்டுறான், சூப்பராக பாருங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒரே ஒரு மரம் பாருங்கள், சொர்க்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதில் ஒரே ஒரு மரம், அங்கே மட்டும் போகாதே, அவ்வளோதான். இப்போ ஷைத்தான் மெதுவாக வந்து பேசுகிறான், அங்கே போனால் என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஷைத்தான் இவங்க 2 பேர்த்தையும் வந்து கன்வர்சேஷன் பண்ணுறான், உரையாடுறான். நல்ல பாம்பின் வடிவத்தில் வந்தான், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கதை. வந்து பேசுகிறான், அது ஒன்றும் பேசுறது இல்லையா? நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ஷைத்தான் பேசிகிட்டே இருக்கிறோம், சர்வசாதாரணம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கூடவே இருக்கிறான், கொடு தண்ணி கூட தான் இருக்கிறான், நம்ம தொழுக போகும்போது கூட தானே இருக்கிறோம். அது பெரிய மேட்டரே கிடையாது. அதை சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? தான் மேட்டர். சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? சாப்பிட்டா என்ன ஆகும் நீ எப்போ யோசிக்கிற? சாப்பிட வேணாம் நல்லா சொல்லிட்டான்னு இல்லையா? ஒலா தக்கரபு இல்லை ஜினா, ஒலா தக்கரபு இல்லை அம்வாலில் யதாமா, பக்கத்தில் போகாது, அவ்வளோதான். ஜினாவுக்கு பக்கத்தில் கூட போகாதே, அனாதைகளின் செல்வத்திற்கு பக்கத்தில் கூட போகாதே. வஜுதனிபு இலத்தாவூத், வரம்பு மீறலாம் என்கின்ற எண்ணத்தை விட்டு வெகு தூரம் விலகினில். வரம்பு மீன என்ன ஆகும்? தாகூத்தை விட்டு வெகு தூரம் விலகி நில்லு, தினாவுக்கு பக்கத்திலேயே போகாதே. போனால் என்ன ஆகும்? போனால் என்ன ஆகும்னு யோசிக்காதீங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு வேலி இருக்கின்றது, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு வேலி இருக்கும். ஒரு வேலி இருக்கின்றது, ஒரு வயல் இருக்குது, நெல் கதிர் ஃபுல்லாக பேட்ச் வச்சுருக்காங்க, அப்படியே கனிந்து தொங்குது நெல்லெல்லாம், கண் தலை சாஞ்சி நிற்குது நெல், அமோகமான விளைச்சல். அவன் வேலி கட்டியிருக்கிறான். ஒரு இடையன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகின்றான். ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகின்ற இடையன் அந்த வேலிக்கு பக்கத்தில் போகவே மாட்டான். வேலி அங்கே இருக்கிறான், அவன் எங்கே நிற்குவான், அதுக்கு பக்கத்தில் போக மாட்டான். வேலி அவ்வளோ தூரம் இருக்குது, அது பக்கத்தில் நம்ம மேய்ச்சிட்டே இருக்கலாம் என்று அவன் ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்கவே மாட்டான். ஆடு மேய்க்கிற இடையன், ஏன்னா வேலைக்கு பக்கத்தில் மேய்ச்சிட்டே இருக்கிறீங்க, ஒரு ஆடு துள்ளி உள்ளே குச்சிருச்சு, யோசிச்சு பாருங்க என்ன ஆகும்ட்டு. ஒரு 4 ஆடு சேர்ந்து குளிச்சிடும், பயிரை மேய்ஞ்சிரும், பிரச்சனை ஆயிரும், அடிதடி ஆயிரும், சண்டையாயிரும். வம்பே வேணாம், பக்கத்துலேயே போகக்கூடாது. எந்த ஆடு துள்ளி குதிக்கும் சொல்ல முடியுமா? எந்த நிமிஷத்திலும் எந்த ஆடும் துள்ளி குதிக்கலாம், உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. உங்கள் மனசு அப்படித்தான், எங்கே துள்ளி குதிக்கும் எங்கே ஜம்ப் பண்ணுன்னு சொல்லவே முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய ப்ராப்பர்ட்டியுடைய வேலி என்னன்னாக்கா ஹலால் ஹராம். ஸோ ஹலால் ஹராம்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஹராமுக்கு பக்கத்தில் போகலாம் யோசிக்காதீங்க. நம்மளாம் தெளிவாக இருக்கிறோம், நம்ம உறுதியாக இருக்கிறோம், ஒன்றும் ஆகாது, பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ ரொம்ப தூரம் விலகி நில்லுங்க, பக்கத்திலேயே போகாதே. பக்கத்திலேயே போகாதேன்னு சொன்ன பிறகு சாப்பிட்டா என்ன ஆகும், போனால் என்ன ஆகும் என்று யோசிப்பதே தவறு. அந்த தவறை செய்யுமாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் தூண்டினான். சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ரெண்டு முக்கியமான அம்சங்களை ஷைத்தான் குறிப்பிடுறான். சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? விண் அரசு உங்களுக்கு வசப்படும், விண் அரசு உங்களுக்கு வசப்படும். முல்கின் லா துபுலா, என்றும் அழியாத ஒரு அரசாட்சி உங்களுக்கு கிடைக்கும். அது சாப்பிட்டீங்கன்னா. 2வது, நீங்களும் மலக்குகளை போல் ஆகிவிடலாம், பயங்கர பியூராக ஆயிடலாம். நீங்கள் உங்கள் ஆன்மாவில் இன்னும் கரையே படாத அளவுக்கு ரொம்ப அற்புதமான பரிசுத்திரமாக பவித்திரமாக ஆயிடலாம். நீங்கள் இந்த 2 விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஓ, அவன் சொன்னோன்னே கேட்டிருக்க மாட்டாங்க. கன்வின்ஸ் பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணுறான், மெதுவாக சொல்கிறான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறான், புரிகிற மாதிரி சொல்கிறான், அழகாக சொல்கிறான், அருமையாக சொல்கிறான். சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் சாப்பிட்டு பார்த்தா என்ன அப்படிங்கிற எண்ணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் வந்துருச்சு. அழியாத விண்ணரசு கிடைக்கும் பாருங்கள். இப்போ ஷைத்தான் உங்களிடம் வரும் பொழுது உங்களுடைய வெல்விஷராகத்தான் வர்றான், உங்கள் நலம் விரும்பியாக. சரியா? உங்கள் நன்மையில் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், நீங்கள் மலக்குகள் சஃப்ல நின்று
அவங்களோட சேர்ந்து தொழுகணும், மலக்குகள் உங்களை பார்த்து திகைச்சு போயிடணும், இறைவனே இப்படிப்பட்ட ஒரு நல்ல அடியானா என்று உங்களை பார்த்து பெருமிதப்பட வேண்டும். ஸோ உங்கள் மீது அக்கறை உள்ளவனாக, ஆர்வம் உள்ளவனாக, நலம் விரும்பியாகத்தான் உங்களிடம் ஷைத்தான் வருகின்றான். நல்ல விஷயங்களை தான் சொல்லுவான். வா தப்பு பண்ண சொல்லுவானா, தப்பு பண்ணலாம் வா என்று ஷைத்தான் உலகத்தில் யாரையும் கூப்பிடவே மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யா வா, நல்ல காரியம் செய்யலாம், மிக சிறந்த காரியம், இந்த காரியத்தை செய்தால் உன்னுடைய ஈமான் வலுப்பட்டுவிடும். மக்கள் எல்லாம் தப்பு செய்கிறாங்க, மக்கள் எல்லாம் பித்தத்தில் இருக்கிறாங்க, நீ பித்தத்தெல்லாம் பண்ணாது, மிக நல்ல ஒரு செயலை செய், உன் தக்வா கூடும், சரியா, உங்கள் அமலெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும், நீங்கள் அப்படியே ப்ராப்பராக அல்லாஹ்வின் தூதர்கள் காட்டிய மார்க்கத்திலேயே நீங்கள் செல்லலாம். நல்ல விஷயங்களை தான் சைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். நல்ல விஷயங்களை சொல்லித்தான் உங்களுடைய திரைவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆராஃப் அத்தியாயத்தில் சொல்கிறான், உங்கள் ஆதி பிதா, ஆதி அன்னை ஆதமையும் ஹவ்வாவையும் ஷைத்தான் மதிமயக்கி அவர்களின் ஆடை அகற்றியதை போன்று உங்கள் ஆடையையும் அகற்றி விட வேண்டாம். இப்போ இந்த ஆடை அகற்றுறதுன்னா என்ன, ஷைத்தான் எப்படி ஆடை அகற்றுவான், இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.